ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பழாப்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அதே போல் பழாப்பழத்தின் விதையிலையும் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இதில் புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த பழாப்பழ விதையை எதுக்கு வீணாக்கணும்? அதை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். அதுவும் மில்க் ஷேக்லாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே நான் நிறைய ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். பழாப்பழத்து விதையை தண்ணியில் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த விதை முழுகிற அளவுக்கு. இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டுறணும். குறைந்தபட்சம் 5 விசில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இந்த விதையெல்லாம் வெந்துட்டுருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு கரண்டி அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி எடுத்து வேற ஒரு கிணத்துக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த விதையில் இருக்கக்கூடிய இந்த தோலை முக்கியமாக எடுத்துடணும். லேசான சூடு இருக்கும்போது நம்ம எடுத்தோன்னா தான் ஈஸியாக எடுக்க முடியும் இந்த தோலை. இப்போ எல்லா விதைக்கும் இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த விதை நல்லா அரைப்பட்டுருச்சு. ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுட்டு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்ல ஒரு ஜீரண சக்திக்கு ஹெல்ப் பண்ணும். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நல்ல கலர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேருங்க. இது ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். ப்ளஸ் ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயில் பக்கோடா போடுறக்காண்டி எண்ணெய் சூடாகிட்டு அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்ல பக்கோடா மொறுமொறுன்னு கிடைக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தண்ணி தெளிக்கும் போது, ஏன்னா தண்ணி ஏறக்கூடாது. இந்த மாவு கொஞ்சம் ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா சூடாயிருச்சு. அதை செக் பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எலும்பி வரும். கரெக்டான சூட்டில் இருக்குது எண்ணெய். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கோடாவை போட ஆரம்பிச்சிடலாம். பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா கையில் எண்ணெய் தெறிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் மெதுவாக பொறுமையாக போடுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மெதுவாக போட்டிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி செய்ய முடியும். இப்போ பக்கோடா போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. திருப்பி விட்டுறணும். விட்டு நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும் கரண்டியில் எடுக்கும் போதே. அதை வேறு ஒரு பெரிய கரண்டிக்கு மாற்றி இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு எண்ணெய் ஃபுல்லாகவே வடிஞ்சிரும். சூப்பராக பாருங்கள். இப்போ பக்கோடாவை செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் பேட்ச் வைஸாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலி இதில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பழாப்பழ பக்கோடா மேலே அப்படியே தூவி விட்டோன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக அப்பிடைசிங்காக இருக்கும். இதை சாப்பிடும்போதும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பக்கோடாவும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்ல வாசமாகவும் கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். குட்டீஸ்க்குலாம் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ் இது. இந்த பழாப்பழ விதை பக்கோடாவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.